வெல்கம் டு ஆஜோ ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சத்து மாவு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐடியாஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், பட் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஆஜோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இதுதான் நம்ம சேல்ஸ் பண்றது. நம்ம சேனல்ல இது சம்பந்தமான போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போட்டுருக்கோம், என்ன மாதிரி டிஷஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறதுலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி பேசலாம். ஆஜோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர் மற்ற பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நான் இதுல வந்து உங்களுக்கு சொல்றேன். இதை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ஸ்ல விற்கிறது பிளஸ் கொஞ்சம் வெளியில பண்றது இந்த மாதிரி கொஞ்சம் மல்டியா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலயுமே அவங்க போடுற குவான்டிட்டி எப்படி இருக்குன்னா, நமக்கு டேஸ்ட் பண்ண டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ரைஸோட குவான்டிட்டி, ரைஸ் வெரைட்டி ஒரு 10, 15, 20, 50 பொருள் போடுறேன், 60 பொருள் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக ரைஸோட குவான்டிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாகும், மற்ற குவான்டிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நிறைய பொருட்கள் போடுறாங்க, பட் குவான்டிட்டிஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் அதிகமா மற்றது கம்மியா அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா, இந்த ரைஸ் பேஸ்ட் நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி பல்சஸ் நட்ஸஸ் கம்பேர் பண்றப்ப ரைஸ் பேஸ்ட் போறப்ப உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆஜோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ல என்னெல்லாம் போடுறோம் அப்படிங்கறத ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். மில்லட்ஸ் வந்து நம்ம 9 யூஸ் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா மெயினா ராகி, கால்சியம் இருக்கு. ராகி, கம்பு, வெள்ளை சோளம், சிவப்பு சோளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இந்த ஐட்டம் போடுறோம். அதோட ஓட்ஸ். சோ இதுல எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். நம்ம வந்து பல்சஸ் யூஸ் பண்றோம். பல்சஸ்ல நிறைய இருக்கு. இப்ப துவரம் பருப்பு, பாசி பருப்பு இப்படி எல்லாம் போடுவாங்க, பட் நான் அந்த மாதிரி எல்லாம் போடல. பாசி பயிரில இருந்து தான் பாசி பருப்பு வரும். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, பாசி பயிரை மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கருப்பு சுண்டல் மட்டும் எடுத்துக்கிறேன். வெள்ளை சுண்டல் போடல, கருப்பு சுண்டல் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நமக்கு வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்துல வந்து நியூட்ரிஷன் பெனிஃபிட் ஜாஸ்தி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு மக்காச்சோளம் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாசி பயிறு, கொள்ளு, சிவப்பு ராஜ்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோயாபீன். சோ பல்சஸ்னா 8 அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிறதா எடுத்து நம்ம போட்டுப்போம். நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸ் ஜென்ரலா மத்த இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 பாதாம், முந்திரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிஸ்தா வந்து ரொம்ப காஸ்ட்லி, 3000 கிட்ட விற்கிறாங்க. சோ ஒவ்வொருத்தருமே நம்ம அஃபோர்ட் பண்ண முடியுமா இந்த காஸ்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஒரு பிஸ்தா ஒரு 10 கிராம் டெய்லியும் டயட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. 30 ரூபாய் கிட்ட நமக்கு வரும். நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட்ல முடிஞ்ச அளவுக்கு ஃபைபர், முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணது. சோ இதுல என்னன்னா, அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம போடுறது என்னன்னா, ஆல்மண்ட், பாதாம் போடுறோம், முந்திரி போடுறோம், அதுக்கப்புறம் பிஸ்தா யூஸ் பண்றோம், நிலக்கடலை யூஸ் பண்றோம், மக்கானா அதாவது தாமரையோட விதை. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு பொருள். அதை வந்து ரெகுலரா மார்க்கெட்ல நமக்கு அதை வாங்கி நம்ம வீட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. சிலர் முடியும், சிலர் முடியாது. ஏன்னா அது 50 கிராம் 166 கிட்ட வரும் நமக்கு ரேட்டு. சோ அந்த ரேட் வரனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து சத்து மாவுல நம்ம அதை கொடுக்கணும் கண்டிப்பா. சோ இந்த நியூட்ரிஷன் எல்லாரும் ஓரளவுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மக்கானா யூஸ் பண்ணிருக்கேன், பூசணி விதை யூஸ் பண்ணிருக்கேன், அண்ட் ஒயிட் செசமி சீட், வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணுமே பெக்யூலியரான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த அதாவது என்னன்னா, ஒரு சீட்ஸ் வெரைட்டில பெஸ்ட் எதுவும் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். சும்மா நான் பேருக்கு 1-2 போடுறேன் அப்படிங்கிறத, 1 கிலோக்கு இவ்வளவு அளவுன்னு இவ்வளவு அளவு அதை போட்டாதான் அந்த டேஸ்ட் வரும், அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும். கிரெயின்ஸ் அண்ட் செரல்ஸ் அதாவது அரிசி அப்புறம் மற்ற தானியங்கள். இது பாத்தீங்கன்னா நான் அரிசி யூஸ் பண்ணது வெறும் 3 அரிசி தான். அந்த 3 அரிசியிலையும் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட்னு எல்லாருக்குமே தெரியும். மாப்பிளை சம்பா இது ரெண்டுலயுமே அந்த ரெட் பேஸ்டு இருக்கிறது என்னன்னா, ஆந்தோசைனின்ங்கிற வந்து ஒரு மெடிசினல் குவாலிட்டிஸ் அதுல இருக்கனால சோ ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி. சேம் டைம்ஸ் வந்து ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும், அதுல ஃபைபரும் இருக்கு அப்படிங்கறதுனால அது 2 அரிசி எடுத்துருக்கேன். நார்மல் ஒயிட் ரைஸ் ஒன்று எடுத்துருக்கேன். ஏன் ஒயிட் ரைஸ் ஒன்று எடுத்துருக்கேன்னா, ஒயிட் ரைஸ்லயும் சில விதமான சத்துக்கள் இருக்கும். அது நம்ம மாடரேஷன்ல எடுக்கிறப்பதான் நம்ம உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படிங்கறதுனால நான் பொன்னி அரிசியும் நான் யூஸ் பண்ணிருக்கேன், சம்பா வீட்டையும் பார்லி அரிசி யூஸ் பண்ணிருக்கேன், ஜவ்வரிசி யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து அரோமா. அரோமா அப்படிங்கிற ஜஸ்ட் லைக் தட் வாசனைக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஏலக்காயில அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஹெல்த்துக்கு தேவையான சில பெனிஃபிட்ஸ் அதுல கிடைக்குது. அதுக்கப்புறம் அஜ்வைன், ஓமம் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஓமம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பொருட்கள் நார்மலா பயிர் வகைகள் எல்லாம் சேர்த்துக்கிறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஹெவியா எடுக்கிறப்ப. சோ நம்ம கொஞ்சம் ஹெவியா எடுக்கிறோமா கம்மியா எடுக்கிறோமா. அப்புறம் மில்லட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபர் கொஞ்சம் நல்ல ஃபைபர் குவாலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வயிறு கம்முன்னு ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கிறது நம்ம ஓமம் சேர்த்துக்கிறப்ப டைஜஷன் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், அஜ்வைன் சேர்த்துருக்கோம், ஓமம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர், சுக்கு எதுக்குன்னா, ஒண்ணு வாசனைக்கு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதுவும் உங்களுக்கு டைஜஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி 33 பொருட்களும் ஒரு பொருட்களுக்கும் பின்னாடி ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சேர்த்ததுதான் நம்ம ஆஜோ ஹெல்த் மிக்ஸ் பவுடரோட சத்து மாவு. இந்த சத்து மாவை நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் சேர்த்து காலையில எந்திரிச்சு ஒரு 3 இட்லி ஒரு சட்னி சாப்பிடுற நியூட்ரிஷனை விட இதுல வந்து ஒரு 25 கிராம் எடுத்து சாப்பிடுறப்ப நமக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன் பேக்டு இருக்கு. இதுல வந்து அப்ராக்சிமேட்டா 100 கிராம் மாவுல நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20 to 25 கிராம் வந்து புரோட்டீன் இருக்கு. அப்ராக்சிமேட் தான் 20 to 25 எக்ஸாக்டா நம்ம நல்லா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ 20 to 25 கிராம்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபைபர் பாத்தீங்கன்னா 15 கிராம்க்கு மேல இருக்கு. ஒருத்தவங்களுக்கு நம்ம நார்மலா ஒரு ஃபுட் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு தேவைப்படுறது என்னன்னா புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கார்ப்ஸ். இந்த 4 தான். இந்த 4மே இந்த ஒரு பவுடர்ல இருக்கு. ஜீரோ ஜங்க் ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா எந்த ஜங்க் பொருளும் நம்ம இதுல ஆட் பண்ணல. இதுல எந்த விதமான கெமிக்கல்ஸுமே கிடையாது. தாராளமா வாங்கி இதை நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்கள்ல இருந்து 8 மாச குழந்தைங்கள்ல இருந்து 80 வயசுக்கு மேல உள்ள பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாம். இதை எப்படி சாப்பிடலாம்னு அவங்க விருப்பப்படி நம்ம சாப்பிடலாம். ஆக மொத்தத்தில் இதை சாப்பிடுறப்ப நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒரு நேரத்துக்கு இதுல ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து சாப்பிடுறதுனால உங்களுக்கு இதுல எப்படின்னா புரோட்டீன் மசில் நல்லா உங்களுக்கு வந்து மாஸ் கிரியேட் பண்ணுறது, புரோட்டீன் ஜாஸ்தி எடுக்கிறப்போ ஒண்ணு, ஃபைபர் தேவை, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல தேவை. ஸோ உங்களோட எல்லா ரெக்யர்மெண்ட்ஸையும் ஒரு நேரத்துக்கு இதுல ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து சாப்பிடுறதுனால உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப தாராளமா நீங்க ஆஜோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நீங்க சூஸ் பண்ணலாம். இது தேவை அப்படின்னு சொன்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறேன், அதுல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, queries ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.